எல்லா புகழும் இறைவனுக்கு. அனைவருக்கும் வணக்கம். Is it audible, sir? Is it audible, sir? Yes, sir. Yes, sir. Thank you. I would like to warm welcome one and all. தமிழ்நாடு வரி ஆலோசகர் சங்க உறுப்பினர் அனைவருக்கும் தலைவர் ஜி சம்சுவின் கனிவான வணக்கங்கள். இன்று 3வது ஜூம் வீட்டிற்கு வருகை தந்திருக்கும் துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர், துணை செயலாளர் மற்றும் உறுப்பினர் அனைவரும் வருக என பெரும் மகிழ்ச்சியுடன் TNTCA சார்பாக வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் சிறந்த பேச்சாளர் எங்களுடைய ஆசான் CA சுப்பிரமணியம் சார், ஆர் ஃபவுண்டர் அண்ட் சீனியர் ஆஃப் ஹோம் சுப்பிரமணியன் அசோசியேட் ஃப்ரம் சென்னை அவர்களை வரவேற்பது பெரும் மகிழ்ச்சியுடன் TNTCA சார்பாக வரவேற்கிறோம். இன்னைக்கு பார்க்கிற டாபிக் presumptive taxation scheme under income tax and key update of new ITR forms financial year 24-25. சுப்பிரமணியன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். கேட்ட உடனே நம்மளுக்கு ஒரு டைம் கொடுத்து அவங்களுடைய எவ்வளோ பிஸி டைம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒத்துக்கிட்டு நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. எங்க மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். வார்ம் வெல்கம் யூ சார். இன்னைக்கு பாக்குற டாபிக் presumptive taxationல ரொம்ப சிம்பிளிஃபைட் டாக்ஸேஷன் கீ நோட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பிசினஸ் மேனுக்கு, ப்ரொஃபஷனலுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். இதுக்கு புக்ஸ்ல மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை பத்தி ஃபுல் டீட்டெயிலா இது யாருக்கு எலிஜிபிள், இதுல என்னென்ன செக்ஷன்ல கவர் ஆகும், இந்த டர்ன் ஓவர் லிமிட் எவ்வளவு, 2 கோடியா அல்லது 3 கோடியா அல்லது 6% அல்லது 8%, அப்படி 6%னா 3 கோடி வரும்போது என்னுடைய ரிசிப்ட் எவ்வளவு இருக்கணும், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் எல்லாம் யாரு, அந்த ப்ரொஃபஷனலோட எலிஜிபிலிட்டிக்கு எவ்வளவு ப்ராஃபிட், அது 50 லட்சமா அல்லது 75 லட்சமா, இது ஆப்ட் பண்ணா இத்தனை வருஷத்துக்கு கண்டினியூ பண்றது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளுக்கு சொல்றதுக்காக சுப்பிரமணியன் சார் வந்திருக்கிறாங்க. அடுத்து நம்மளுடைய நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் மீட்டிங், ஃபர்ஸ்ட் டைரக்ட் மீட்டிங் 9th August 2025, டைம் 2:30 to 5:30 CS சேது சார் வராங்க. என்ரோல்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொஞ்சம் என்ரோல் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்திருக்க ஃபேக்கல்ட்டியை பார்க்கும்போது ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் அவர் ஃபேக்கல்ட்டி CA சுப்பிரமணியம் சாரை பத்தி பேசும்போது, இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினர் CA சுப்பிரமணியம் சார் அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு மேல் வரி சட்ட அனுபவம் உள்ளவர். இவர் GST மற்றும் வருமான வரித்துறையில் முன்னணி நிபுணர். சென்னையை தலைமையிடமாக கொண்டு சுப்பிரமணியன் அசோசியேட் நிறுவனத்தை நிறுவிய அவர் ஆயிரக்கணக்கான GST வகுப்புகள், பயிற்சிகள் மற்றும் அரசு மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்கள் பயிற்சிகள் வழங்கியவர். GST அதிகாரிகளுக்கு பயிற்சி அளித்து வருவதுடன் ICAI, ICSI போன்ற அமைப்புகளுக்கு பொதுக்கூட்டங்கள் சொற்பொழி வழங்குவார். மகாராஷ்டிரா GST பிராக்டிஷன் அசோசியேஷன் அவருக்கு பெஸ்ட் ப்ளீடர், சிறந்த வழக்கறிஞர் விருது பெற்றுள்ள இவரை நாம் இன்று பெருமையுடன் வரவேற்கிறோம். நன்றி. வாருங்கள் சார், உங்கள் உரையை கேட்க அவருடன் இருக்கின்றோம். தேங்க்யூ சார். வார்ம் வெல்கம் யூ சார். சார் எஸ் சார். எஸ். அவங்க இதுல கோஹோஸ்ட் கொடுத்துறா சார். ஆடியோபிளா சார்? ஆடியோபிளா கோஹோஸ்ட் கொடுத்துறா. எஸ். கோஹோஸ்ட் கொடுத்துட்டேன் சார். சார் நோ டோன்ட் வரி, நான் பிபிடி பெருசா பண்ண மாட்டேன், உங்களுக்கு தெரியும். சார் பரவாயில்ல சார், நீங்க எங்களுக்கு பண்ணுங்க சார். Respected Tamil Nadu Tax Consultant Association President Mr. J. Samsudin அவர்கள் and Secretary Mr. Dabil Dev அவர்கள், Treasurer Mr. Krishnamurthy and other organizers, thank you for giving me an excellent opportunity to discuss about 44AD, ADA and 44AE. இந்த 3 ப்ரொவிஷன்ஸ், இது 3மே presumptive taxations அப்படிங்கிற இடத்துல வரும். சோ இதுக்கெல்லாம் சில கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். சோ அந்த கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணினோம் அப்படின்னா நீங்க அந்த ஸ்கீமுக்குள்ள, அதாவது 44ADங்கிற presumptive ஸ்கீம்லயோ, ADAலயோ அல்லது AE-லயோ போய்க்கலாம். பட் முதல்ல நம்ம பாத்துக்க வேண்டியது என்ன, நம்ம எல்லாருக்குமே தெரியும், 1 கோடி ரூபாய்க்கு மேல போனா டாக்ஸ் ஆஃபீஸர்கிட்ட பண்ணணும். பட் 1 to 2 crores வரை நீங்க 44ADல நீங்க presumptive taxல டாக்ஸ் கட்டலாம். அப்புறம் the limit is further increased to 3 crores with effect from 1/4/2024. இப்ப 44AD அப்படிங்கிற ஸ்கீம் என்ன அப்படின்னா,
44AD is any business, whatever the business you are carrying on. ரொம்ப important. So therefore, any business you are carrying on, அதுக்கு இந்த லிமிட் என்ன? இப்போதைக்கு நம்ம 2 crores in the limit. That is one condition for 3 crores, which we will discuss later. So therefore, 2 crores வரை இருக்கிறப்ப you can opt for this schemes. அப்ப இது எல்லா பிசினஸுக்கும் உண்டா அப்படின்னா அந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த செக்ஷன், yes, but there are certain exceptions. First என்ன இருக்கக்கூடாது? கமிஷன் அண்ட் brokerage income or business income, sorry, or agency business. So இது ரெண்டும் கமிஷன் அண்ட் brokerage income or agency income இது இருந்ததுன்னா இந்த செக்ஷன் அப்ளிகபிள் ஆகாது 44A. ஏன்னா என்னோட கமிஷன் அண்ட் brokerage இன்கமே என்ன இருக்கும்? 3% கரெக்டா? சோ அதனால அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? நான் 3%, 4%, 5%. சோ therefore என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் எக்ஸ்பெண்டிச்சரும் கிடையாது அப்படிங்கிறதுனால, மெயினா இருக்காதுங்கிறதுனால இந்த இதை வந்து என்ன பண்ணிருக்காங்க? எக்ஸ்க்ளூட் பண்ணிருக்காங்க. தட் இஸ் a first category. The second category is very important, is a professionals. யாரு ப்ரொஃபஷனல்ஸ்? ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிறது யாரு? டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட். So இவங்க எல்லாம் அக்கௌண்டன்சி, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், some company secretaries. These are all, there are specified professions in section 44A. அந்த ப்ரொஃபஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 11 ப்ரொஃபஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரொஃபஷனலுக்கு இந்த செக்ஷன் இஸ் நாட் அப்ளிகபிள் 44AD. அப்ப 44AD இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் த பிசினஸ் யாரு கேரி ஆன் பண்றாங்களோ, எக்ஸப்ட் ஒன் இஸ் கமிஷன் ஆர் brokerage பிசினஸ் இருக்கக்கூடாது, ஏஜென்சி பிசினஸ் இருக்கக்கூடாது, ப்ரொஃபஷனல் இன்கம் இருக்கக்கூடாது. மூணாவது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், மூணாவது இந்த பிளேயிங் த குட்ஸ், அதாவது ஹையரிங் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் 44AE குட்ஸ் அண்ட் குட்ஸ் கேரேஜ் வெஹிக்கிள்ஸ், அந்த இது இருக்கக்கூடாது. இது மூணுமே இல்லை அப்படிங்கிறப்ப யூ கேன் கோ ஃபார் செக்ஷன் 44AD. You can go for section 44AD as long as your turnover is less than 2 crores. As long as your turnover is, ஒருத்தர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்காரு, அதுக்கு பதில் சொல்லலாம். So therefore that is very important. So therefore 44AD is applicable only for business. அப்ப அடுத்த கொஸ்டின், சார் இது எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சார் நான் ஒரு கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, நான் ஒரு LLP, எனக்கு இது அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னா இட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு யூ. இது யாருக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா இண்டிவிஜுவல், HUF, firm. That is very important. அப்ப இண்டிவிஜுவல், HUF, firm இது மூணுக்கு தான் செக்ஷன் 44AD அப்ளிகபிள். ஈவன் LLAP நாட் அப்ளிகபிள். So LLP is also, it is not applicable. LLP is not applicable. Act section is very clear. LLP is not applicable. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம யாரால எலிஜிபிள் பிசினஸ்னு பார்த்துட்டோம். எலிஜிபிள் அசஸில அடுத்தது, சார் எனக்கு ஒரு கிளைண்ட் இருக்கிறாரு, அவரு பிசினஸ் பண்றாரு, பட் he is a non-resident. Whether 44AD is applicable? 44AD will not be applicable because 44AD talks about a resident assessee. 44AD talks about a resident assessee. அப்ப அதுக்கு இது நாட் அப்ளிகபிள். சோ therefore சில கேஸ்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா LLP 8% போடுவாங்க. ஆக்ட் நோட்டீஸ் will come saying that no your return is defective. Another non-residentக்கு ஆப் பண்ணுவீங்க 8%. No. So therefore it is not applicable. So therefore this is the first two important. The next, sir நான் என்ன ப்ராஃபிட் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா you have to declare the profits at the rate of 8% on your turnover. So 8% on your turnover you have to declare the profits. In case of you are receiving by account pay checks or RTGS or a digital mode, இதே மாதிரி சிச்சுவேஷன்ல 6% is applicable. 6% is applicable on the receipts. So therefore 8% 6% அப்படிங்கறத நீங்க பாத்துக்கணும். So if it is only RTGS, it is on account pay checks, it is on 60%. Otherwise it is on 8%. Otherwise it is on 8%. 8% on what? 8% on the turnover. That is very important. 8% on the turnover. That is very important. Whatever the turnover you are declaring, on that you have to declare. Sir, once நான் இந்த 8% நான் அதுல காமிச்சிட்டேன், 6% நான் அதுல காமிச்சிட்டேன் அப்படின்னால், then in such situations you are not required to maintain the books of accounts. That is the first exemption.
சார் உங்களுக்கு books of accounts you are not required to maintain. That is the first very important. Second, you are not required to get the books of account is audited. So இதுல என்ன வேணும், ஆடிட்டிங் அப்படிங்கிறதும் it is not applicable. Auditing is also not applicable. அப்ப just like that 8% 6% டிக்ளேர் பண்ணிட்டு நான் ரிட்டர்னை ஃபைல் பண்ணலாம். பட் ரிட்டர்ன்ல இதை நீங்க ஃபைல் பண்ணாலும் ரிட்டர்ன்ல ஒரு 2-3 இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்பாங்க. என்ன இன்ஃபர்மேஷன்? முதல் இன்ஃபர்மேஷன், டெல் மீ அபவுட் யுவர் கேஷ் ஆன் ஹேண்ட், ஸ்டாக் and as well as a creditor balance. They are asking in the return which you have to provide. So பாதி பேர் அது கூட ப்ரொவைட் பண்ணாம பண்றாங்க. That is not applicable. So therefore section 44AD is applicable on any business except நான் சொன்ன business 6% or 8% as a case name. That's all. Second important is you are not required to maintain the books of accounts. You are not required to maintain the books of accounts. Second is tax audit is not at all is necessary. Tax audit is not at all is necessary. So therefore that is section 44. இப்ப நார்மலா என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னா, சார் நான் 44AD அப்ளை பண்ணிருக்கேன், பட் எனக்கு டியூரிங் தி இயர் டர்ன் ஓவர் நடந்தது. என்னோட டர்ன் ஓவர் டியூரிங் தி இயர் 1 crore, 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாயில நான் 50 லட்சம் ரூபாய் ரிசீவ் பண்ணிட்டேன் மார்ச்சுக்குள்ள. பேலன்ஸ் 40 லட்சம் ரூபாய், நான் 50 லட்சம் ரூபாய் நான் ரிசீவே பண்ணவே இல்லை. சோ அப்ப நான் ரிசீவே பண்ணல அப்படிங்கிறப்ப அதுக்கு நான் 8% எப்படி போடுறது, 6% எப்படி போடுறது? தட் இஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சோ இதே மாதிரி சிச்சுவேஷன்ல ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இல்ல நீங்க செப்டம்பர் டியூ டேட், உங்களோட டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ரிட்டர்ன் ஜூலை அப்படின்னா இப்ப செப்டம்பர் 15னா அதுக்குள்ள நீங்க செக்கா நீங்க ரிசீவ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா it is 6%, otherwise it is 8%. Otherwise it is an 8%. That is very important. அப்ப 44AD அப்படிங்கிறது it is applicable only if you are opting for 8% or 6%. So நீங்களாம் ஆப்ட் பண்ணினாதான் 44ADங்கிறது applicable. சார் நான் ஆப்டே பண்ணவே இல்லை, என்னோட இன்கம் இஸ் லெஸ் than that, I am compulsorily நான் போய் ஆப்ட் பண்ணணுமா அப்படின்னா, இதெல்லாம் prior to the assessment year 2017-18 இதெல்லாம் இருந்தது. இன்னைக்கு நிறைய பேர் இதை ஃபாலோ பண்றாங்க. Not at all is necessary. என்னுடைய பிசினஸ் இன்கம் இஸ் 1 கோடி, நான் காமிச்சிருக்கிற இன்கம் 3 லட்சம். I am not at all opting under section 44AD. No problem at all. No problem at all. பட் ஒன்ஸ் நீங்க ஆப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க தொடர்ந்து 5 வருஷம் நீங்க அந்த ஆப்டிங் அதுக்குள்ளேயே தான் இருக்கும். இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் இயர் ஆப்ட் பண்ணிட்டேன் 44AD. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் என்னெல்லாம் 8% டாக்ஸ் எல்லாம் கட்ட முடியல சார், ஐ வாண்டட் டு ஆப்ட் அவுட் ஃப்ரம் த 44AD அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா யூ கேன் ஆப்ட் அவுட். அதுக்கப்புறம் ஆப்டின் வர முடியாது. அதோட கிடையாது, எந்த வருஷம் நீங்க ஆப்ட் அவுட் பண்றீங்களோ அந்த வருஷம் பிளஸ் 5 வருஷம் you are required to maintain the books of accounts and you are subject to audit. So therefore that is very important. அப்ப ஆப்டின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 இயர்ஸ், அந்த வருஷம் பிளஸ் 5 இயர்ஸ் you please continue. ஒன்ஸ் நீங்க அதை கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா 6 இயர்ல இருந்து ஆப்டின் பண்ணலாம், ஆப்ட் அவுட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம் அட் ஆல். But at least you have to continue for 5 years. Otherwise it is not possible. The next question is, sir, I am a partnership firm. நீங்க தான் சொன்னீங்க partnership firm is eligible under 44AD ன்னு சொன்னீங்க. Sir, can I take the remuneration from the partnership firm? அது இந்த 8% இல்ல, சப்போஸ் என்னோட turnover is 1 crore, அதுல 8% 8 lakh rupees, partners remuneration 4 லட்சம் or 3 லட்சம், can I reduce 8 lakhs minus 3 lakhs and then pay 5 lakh rupees tax? Sir, it is not at all is possible. Earlier it was allowed, now the act is being amended. So therefore 44AD opt பண்ணிட்டீங்க அப்படின்னா you are not eligible to claim any remuneration or any interest on your capital. That is very important. Sorry sir, if I am not eligible to claim the partnership remuneration, அதே மாதிரி சிச்சுவேஷன்ல
பார்ட்னர் அவங்க டாக்ஸை கட்டணும்னா டெஃபினட்டா அவங்க அந்த சேலரிக்கு அவங்க டாக்ஸை கட்டணும், இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அவங்க டாக்ஸை கட்டணும், அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அவங்க டாக்ஸை கட்டணும். ஸோ அதுல வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்ப அதுக்கு அடுத்த கொஸ்டின், அப்ப நான் வந்து ஒரு வருஷம் ஆப்டின் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுல இருந்து நான் 5 வருஷம் நான் கண்டினியூ பண்ணணும். அதுல இருந்து நான் எவ்வளவு வருஷம் கண்டினியூ பண்ணோம்? 5 years நான் கண்டினியூ பண்ணணும். இப்ப 5 years நான் கண்டினியூ பண்ணாதான் I am eligible to claim the reduction, otherwise no. So therefore பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருந்ததுனாலும் பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு not eligible to claim the remuneration. சார் நான் 8% ஆஃபர் பண்றேன், பட் அந்த ஆஃபர் பண்றது less than 2.5 lakh rupees. மேக்ஸிமம் அமௌண்ட் which is not chargeable to income tax. என்னோட மேக்ஸிமம் லிமிட் அதுதான். ஆர் ஆஸ் எ கேஸ் மேபி 4 lakh rupees ஆர் 3 lakh rupees ஆஸ் எ கேஸ் மேபி. அதே மாதிரி சுச்சுவேஷன்ல நான் என்ன பண்ணேன் சார், நான் ஆப்ட் பண்ணிட்டேன் தட் இஸ் லெஸ் தேன் த லிமிட் அப்படிங்கிறப்ப நோ டாக்ஸ் அட் ஆல், நோ டாக்ஸ் அட் ஆல். ஸோ தேர்ஃபோர் ஆப்ட் பண்ணி இப்போ என்னோட டர்ன் ஓவர் வந்து வெறும் நான் 20 லட்ச ரூபா 8% போட்டா 1,60,60,000 ரூபா தான். 1,60,60,000 less than my limit, therefore it is not subject to. அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், நான் ஃபர்ஸ்ட் இயர்ல கமெண்ட்ஸ் பண்றப்ப whether I am subject to 44AD, no. But once you are opted under section 44AD, then you have to continue over a period of 5 years. That is very important. The next act என்ன சொல்லுது, you are required to pay 8%, 6% as the case may be. கட்டிட்டீங்க, 8% டிக்ளேர் பண்ணிட்டீங்க, பேலன்ஸ் 92%, 94% இருக்க, அதை நீங்க எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணினீங்கன்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. இட் இஸ் நாட் நெசசரி. ஆக்ட் இஸ் அலௌட் திஸ் 92%, ஆக்ட் இஸ் அலௌட் திஸ் 94%. So therefore the officer, he has got no right to ask, no sir, நீங்க எனக்கு வந்து 92%க்கு 94%க்கு நீங்க எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஆபீசருக்கு எந்த ரைட்ஸ் இருக்கு. சார் நீங்க 8% சொல்றீங்க, பட் நான் சில சிச்சுவேஷன்ல நானே என்ன பண்ணிருக்கிறேன் அப்படின்னா, சார் எனக்கு 15% சார், நான் 8% காமிக்கணுமா 15% காமிக்கணுமா? நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, உடனே 8% காமிச்சு உடனே டிக்ளேர் பண்ணுவாங்க. So which is wrong, because as per books it is 15%. Act says 8% or higher amount as declared by the assessee. So therefore நீங்க higher amount எவ்வளவு வந்திருக்குது, நீங்க 15% சம்பாதிச்சிருக்கீங்க, அப்ப நீங்க 8% டிக்ளேர் பண்றதுங்கிறது which is not correct. So therefore you have to declare only 15% and not 8%, only 15% and not 8%. Sometimes எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சார் நான் வந்து உண்மையிலே சொல்லணும்ல சார், எனக்கு நல்ல ப்ராஃபிட் சார், நியர்லி 40-50% ப்ராஃபிட். நான் வந்து 3 வருஷத்துல சார் 50% ப்ராஃபிட் காமிச்சு 3 இயர்ஸ்ல நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன். நீங்க புக்ல கொண்டு போய் ஒவ்வொரு வருஷமும் 8% காமிச்சிட்டு நாளைக்கு சோர்ஸ் நீ இந்த ப்ராப்பர்ட்டி எப்படிப்பா வாங்கினன்னு கேட்டால் அதுக்கு சோர்ஸே கொடுக்க முடியல அப்படின்னா, இதே மாதிரி சிச்சுவேஷன்ல செக்ஷன் 115 BBE is applicable. Then the department may levy the tax at the rate of 74%. The rate of is 74%. So therefore, what is important is 8% கிடையாது, 8%க்கு கீழே டிக்ளேர். I incurred loss of I incurred loss. இப்போ நான் என்ன சொல்றேன், நான் லாஸ காமிக்கணுமா 8% அப்படின்னா, no, you have to show 8% because earlier year you have declared it 8%. Therefore, sir, இது first year நான் லாஸ் காமிக்கிறேன், no problem. First year loss you have not at all opted, no problem, நீங்க லாஸ காமிச்சிக்கலாம். ஆனா நெக்ஸ்ட் இயர் லாஸ் வரப்ப, போன வருஷம் நீங்க 8% காமிச்சிட்டீங்க, இந்த வருஷம் 8% நீங்க காமிச்சுதான் தீரணும். Otherwise you have to come out from the scheme and you have to start maintaining the books. இது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ண ஆரம்பிங்க. So therefore that is very important in respect of this. Sir, suppose நான் ஆப்ட் அவுட் பண்ணிட்டு என்னோட இன்கம் வந்து less than the basic limit. இதே மாதிரி சிச்சுவேஷன்ல you are not required to get the books of account is audited. You are not required to
maintain the books of account is audited. That is very important. அதுக்கு அடுத்தது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து நான் ரெசிடென்ட்டுக்கு திஸ் ப்ரொவிஷன் இஸ் நாட் அப்ளிகபிள். நான் ரெசிடென்ட்டுக்கு இந்த ப்ரொவிஷன் இஸ் நாட் அட் ஆல் இஸ் அப்ளிகபிள். ஸோ இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு இண்டிவிஜுவல், HUF, firm, other than LLP. Other than LLP. That is over. Now, சார் நான் 3 பிசினஸ் வச்சுட்டு இருக்கிறேன் சார். ஒரு பிசினஸ் பட் 3 பிசினஸோட டர்ன் ஓவரும் இட் இஸ் லெஸ் தென் 2 crores. ஒரு பிசினஸ் 50 லட்சம் சார். நான் ஒரு பிசினஸ்ல 20% காமிச்சிருக்கிறேன், 300%ல 3% காமிக்கிறேன், 2% காமிக்கிறேன். நான் என்ன சார் பண்றது? கரெக்ட், தட் இஸ் a question. So majority of your questions I will answer. நானே கொஸ்டினை கேட்டு நானே ஆன்சர் பண்ணுவேன். so that எனக்கு கொஸ்டின் வர்றது குறைஞ்சிடும். கரெக்ட். ஸோ therefore இதே மாதிரி சுச்சுவேஷன் நான் என்ன பண்றது? 3 பிசினஸ், ஒரு பிசினஸ்ல 20%, 300 பிசினஸ்ல 3%, 300 பிசினஸ்ல 2%. அந்த 3% 2% இருந்த அதுக்கு நான் ஆடிட்டு போயிட்டு நான் இதுக்கு வரணுமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். சரி, எப்போதுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இது பேன் பேஸ்டு. இட் இஸ் நாட் லைக் GSTF, இட் இஸ் a pan based. So therefore what you have to do is consolidate all the business. அதோட மொத்த டர்னோவர் எவ்வளவு? மொத்த டர்னோவர் 90 lakhs. அந்த 90 lakhsல 8% or 6% as the case may be, you have to apply and pay the tax. நீங்க வந்து ஒரு பிசினஸ் தான் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. That's very important. The next important is, சார் நான் 44 AD தான் நான் புக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன், 44 AD தான் கட்டிட்டு இருக்கிறேன். நான் GSTல நான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுமா வேண்டாமா அப்படின்னா GSTல there is no such a provision. So GSTயை பொறுத்தவரை you are required to maintain the books of accounts. Therefore GSTயை பொறுத்தவரை expenditure wise detail you have to give it. You have to give it expenditure wise details and you have to maintain all your inward supply and outward supply. That is very important. Sometimes 44 AD கேசஸ்ல நாங்க பாக்குறது 6% அப்ளை பண்ணிட்டு போயிட்டாங்க, ஆனால் டெபிட் சைட்ல there is a legal expenses, debit சைட்ல there is a GTA payment. In such situations RCM is applicable. In such situations under the GST law RCM is also applicable. No doubt you are not maintaining the books of accounts. Under the income tax law நீங்க books maintain பண்றது இல்ல, ஆனா under the GST law you are required to maintain the books of accounts. So that is very important in the section 44 AD. 44 AD பொறுத்தவரை இதுதான் up to 2 crores. It is increased to 3 crores provided if you receive your sale consideration 95% by digital mode, by account pay checks, or RTGS, then the limit is increased to 3 crores. In such a situation, no doubt you are required to pay 8% or 6%. Now there is one question, sir, I have one doubt. Customer turnover is more than 2.25 crores. Receipt talks about whether you received the receipt in a receipt, whether you received the receipt in a digital mode or account pay checks. So therefore you are eligible to claim up to rupees 3 crores. The next question is real estate income applicable section 44 AD. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி 44 AD is applicable to all the business except one is commission and brokerage business or agency business or professionals, doctors, chartered accountant, cost accountant, advocates and company secretaries. அதுக்கு அடுத்தது யாரு அப்படின்னு சொன்னா engineering, these are architects, these are all. So therefore other than that real estate income, if it is less than 2 crores or 3 crores, they can go for 44 AD cases. But very important is they have to verify. Very important is they have to verify whether this profit is more than that or less than that, and accordingly this is according to whether architecture is applicable. According to me, it is applicable. According to me, it is applicable. So therefore, that is very important. So that is in respect of section 44 AD. Section 44. Now we will come to section 44 ADA. Section 44 ADA. Section 44 ADA talks about only the professional income. Only the professional income. 50 lakh rupees now being is increased to 75 lakh rupees. So 50 lakh rupees, one, that is very important.
The second is it is applicable only to individual firm other than LLP. So it is not applicable to LLP. It is applicable to individuals and firm. Individual and firm. The second very important is even NRI it is not applicable. முன்னாடியே சொன்ன மாதிரி residential மட்டும்தான் it is applicable. It is applicable to residentials மட்டும்தான். It is not applicable. So இதுக்கு முன்னாடி இருக்கிற கேஸ்ல கூட நம்ம 44 AD என்னன்னா ஞாபகம் வருதா போய் சொல்றேன். 44 AD ல கூட டெப்ரிசியேஷன் நான் எக்ஸ்ட்ராவா கிளைம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராவா நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா depreciations you cannot claim extra. Depreciation is allowed. Depreciation is allowed. That is very important. Now I will, after completing 44 AD, 44 ADA, 44 AE, then I will discuss with you certain common issues. Moonu section இருக்கிற common issues we will discuss. So therefore 44 AD 50 lakh rupees. 44 AD is 50 lakh rupees. 44 AD is only 50 lakh rupees. Second important is it is applicable to individual firm. HEF கிடையாது. ஏன்னா professional individual தான் பண்ண முடியும், HEF பண்ண முடியாது. So other than LLP, NRI is not allowed. Earlier மாதிரியே NRI is not allowed. That is very important. அடுத்த question, interest and remuneration is allowed ஆனா interest and remuneration is not allowed. Interest and remuneration is not allowed. That is very important. But you have to show 50% of your, so 50 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கிறப்ப நீங்க 50%, so 50% you have to show it your income. Suppose my income is, my gross receipt is 30 lakh rupees. My gross receipt is 30 lakh rupees. Then in such situations, you have to declare 50% of 30 lakh rupees is 15 lakh rupees on which you are liable to pay the tax. அதுக்கப்புறம் நான் ATC எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா it depends upon the scheme where you are opting and accordingly you have to go. So the next question is 44 AD is applicable only to the professionals. It is only to the professionals specified in section 44A. 44A என்ன சொல்லுது அப்படின்னா அதுல வந்து நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் சொல்றாங்க. அந்த ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் கவர் ஆனதுன்னா yes it is applicable. Yes it is applicable. So therefore that is very important in respect of 44 AD. 44 AD ல suppose depreciation இருந்தது அப்படின்னா depreciation also நீங்க calculate பண்ணிட்டு accordingly you have to arrive WDV, but depreciation will not be allowed. Depreciation will not be allowed. So therefore that is very important. Depreciation is allowed. If now we go to section 44AE. 44AE அப்படிங்கிறது it is applicable to all. கம்பெனிக்கு applicable, NRIக்கு applicable, individualக்கு applicable, LLPக்கு applicable, firmக்கு applicable. It is applicable to all. First question. So therefore status is irrelevant. That is very important. But நான் என்ன வச்சிட்டு இருக்கிறேன் vehicles, heavy vehicles நான் வச்சிட்டு இருக்கிறது எவ்வளவு 10 vehicles கீழே வச்சிருந்தேன் அப்படின்னா 10 vehicle or 10 vehicle கீழே வச்சிருந்தேன் அப்படின்னா it is called 44AE presumptive taxation. அதே மாதிரி சிச்சுவேஷன்ல I can opt under section 44AE. அப்ப ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஓன்ஸ் இம்பார்ட்டன்ட், ஓனர்ஷிப் இஸ் இம்பார்ட்டன்ட். சோ நான் ஓனர்ஷிப்ல எவ்வளவு வச்சிட்டு இருக்கிறேன், ஒரு 8 வெஹிக்கிள் வச்சிருக்கிறேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அது ஹெவி வெஹிக்கிளா. ஹெவி வெஹிக்கிள் அப்படின்னா என்ன, அதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. 12,000 kg மேல அந்த வெயிட் இருக்கிறது. அதே மாதிரி ஹெவி வெஹிக்கிளா இருந்ததுன்னா 1000 rupees per ton per month. ஹெவி வெஹிக்கிளா இல்ல, அதர் தான் இந்த ஹெவி வெஹிக்கிளா இருந்ததுன்னா வெறும் 7,500 per month. You have to declare. You have to declare. So therefore, if it is a heavy vehicle, 1,000 rupees per ton vehicle for every month. So therefore, you have to see என்ன டன் அது வெயிட்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தபடி you have to declare. அதர் தான் ஹெவி வெஹிக்கிள் அப்படின்னா அதர் தான் ஹெவி வெஹிக்கிள் அப்படிங்கிறது 7,500 for every month. So heavy vehicle, other than heavy vehicle, please refer motor vehicle act. அங்கதான் டிஃபைன் பண்ணிருக்காங்க. There is one CBDT circular also. Remembrance is right, 12,000 kg சொல்லுவாங்க. மோர் தென் தட் இருந்தாதான் ஹெவி வெஹிக்கிள் அப்படிங்கறத சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து இதுல இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா பார்ட்னர் சேலரி இஸ் அலோவ். The partner salary is allowed.
partner salary and interest is allowed under 44 AD, 44 AE. ஆனா இதுக்கு முன்னாடி மத்த ரெண்டு செக்ஷன்லயும் அது அளவு கிடையாது. மத்த ரெண்டு செக்ஷன்லயும் அது so therefore I have to maintain the books of accounts. இப்ப சப்போஸ் என்னால அதே மாதிரிலாம் காமிக்க முடியல அப்படின்னா, then in such situations I am required to get the books of accounts audited and as well as பண்ணணும். Correct? And as well as. So therefore இதை இங்க ஆப் இன் ஆப் அவுட்லாம் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து யூ ஹேவ் டு ஸ்டார்ட். அதே மாதிரி 44 ADAவும் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே யூ ஹேவ் டு. இப்ப சப்போஸ் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், இதுல வந்து சாட் பாக்ஸ்ல ப்ளீஸ் ரிப்ளை டு மை கொஸ்டின்ஸ். என்னோட கொஸ்டின் வந்து நான் 44 AEல ஆப்ட் பண்ணிட்டேன். எனக்கு இருந்த வெஹிக்கிள் வந்து மொத்தம் 8 வெஹிக்கிள் இருந்தது. 8 வெஹிக்கிள் வந்து ஒரு வெஹிக்கிளுக்கு வந்து 7500 ரூபாய் ஃபார் எவ்ரி மந்த். சோ அப்ப 8 வெஹிக்கிளுக்கு என்னாச்சு? 8 into 7500, I think almost 8 into 7, 7 into 8 to 56, 60,000 rupees. So நான் 60,000 rupees per month ஆஃபர் பண்ணணும். ஆஃபர் பண்ணிட்டேன். ஃபார் எவ்ரி மந்த் 12 months நான் ஆஃபர் பண்ணிட்டேன். 7,20,000 rupees நான் ஆஃபர் பண்ணிட்டேன். பட் என்னோட டர்ன் ஓவர் பாத்தீங்க அப்படின்னா 1.89 crores. 1.89 crores. Then in such situations, whether I am required to maintain the books of accounts. That is the question. I am required to maintain the books of accounts. Yes. Yes, sir. Tax audit போணுமா இல்ல நான் இந்த ஸ்கீம் குள்ளேயே இருந்துடலாமா? Yes. No tax audit, but limit is more than 1 crore. Limit is, my turnover is more than 1 crore, but my income is 7,20,000 rupees. Assuming that 2 crores, சரி இன்னொரு 2 crores சொல்றாரு. நான் இதை பண்ணிட்டு அடுத்தது அந்த எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு இருந்தேன். சரி இல்ல ஃபர்ஸ்ட் இது சொல்லுங்க. 1.89 crores. My turnover is 1.89 crores, which is more than 1 crore. பட் நான் வந்து எதுல ஆப்ட் பண்ணிருக்கிறேன்? 44 AEல ஆப்ட் பண்ணி ஒரு வெஹிக்கிளுக்கு 60,000 rupees 12 மாசத்துக்கு 7,20,000 ஆப்ட் பண்ணிட்டேன். ஆனா என்னோட டர்ன் இஸ் மோர் தென் 1 crore. நான் ஸ்கீம் குள்ள போகணுமா அல்லது டாக்ஸ் ஆடிட் பண்ணணுமா? அதான் கொஸ்டின். வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஐ ஹவ் 2 or 3 லாஸ்ட் another ஒரு கொஸ்டின் இருக்குது. உங்க எல்லாருக்கும் ஷாக்கிங் கொஸ்டின். No tax audit. Tax audit not required. Kumaraguru. Morally no tax audit. Paul Pandi, yes. Yes means tax audit is required. Krishna Kumar, tax audit. Yes. So according to me, you are tax audit பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. tax audit பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் என்னன்னா இங்க டர்ன் ஓவரே கிடையாது. இந்த செக்ஷனை பொறுத்தவரை ஹெவி வெஹிக்கிளா 1,000 rupees per ton. 1,000 rupees per ton per month. So heavy vehicle, low heavy illaத vehicle, other than heavy vehicle 7,500. It doesn't talks about the turnover. Therefore 44 AE, even if it is more than 1 crore, it is not applicable. Assuming that for a moment my turnover is more than 2 crores. 2 crores. பட் என்கிட்ட இருக்கிறது 8 வெஹிக்கிள் தான். ஆனா என்னோட டர்ன் ஓவர் இஸ் மோர் தென் 2 crores. வெதர் செக்ஷன் 44 AE is applicable or tax audit is applicable? Yes. Which is applicable? Tax audit is not applicable. Not required the tax audit. Say, according to me, tax audit is not at all applicable. Even if your turnover is 2 crores, tax audit is not applicable. The reason is, it is என்னத்தை பேஸ் பண்ணிருக்குது? Only on the vehicle, and the vehicle ஓட weight பேஸ் பண்ணி தான் you are required to pay the tax. That is very important. Now, so therefore, this is section 44 AE. That is section 44 AE. Now we will come to important issues.
accountancy professions, நீங்க income tax practitioners, GST practitioners, also maintaining the accounts books of the client. கிளைண்ட்டுக்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எழுதி தரீங்க. அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கிளைண்ட்ல எழுதி தரீங்க. வருஷத்துக்கு அஸ்யூமிங் தட் நீங்க ஒரு 30 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோ. சாரி, 30 லட்சம் ரூபாய் கிராஸ் ரிசிப்ட்ஸ், நாட் எர்னிங். 30 லட்சம் ரூபாய் கிராஸ் ரிசிப்ட்ஸ் நீங்க ஏர்ன் பண்ணிருக்கீங்க. நவ் whether you are covered by 44 ADA applicable ஆகுமா ஆகாதா? That is a question. 30 லட்சம் ரூபாய் உங்க கிராஸ் ரிசிப்ட், அது 50% எவ்வளவு? 15 லட்சம் ரூபாய். whether you are liable to pay 15 lakhs, அதுக்கு டாக்ஸ் கட்டணுமா? 44 AD உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுமா? இல்ல சார் எனக்கு 44 AD அப்ளிகபிள் ஆகாது. 44 AD டாக்ஸ் அபவுட் அக்கவுண்டிங் ப்ரொஃபஷன். சோ தேர்ஃபோர் அது வந்து யாருக்கு அப்ளிகபிள் ஆகும்னா சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், காஸ்ட் அக்கவுண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி. நாங்கள் என்ன, நாங்கள் வந்து ஒரு ஆர்டினரி அக்கவுண்டன்ட். தேர்ஃபோர் எங்களுக்கு அது அப்ளிகபிள் ஆகாது. என்னோட டர்ன் ஓவர் 50 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருந்ததுனாலும் நான் 50% காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எது கரெக்ட்? 44 ADA அப்ளிகபிள் ஆகுமா இல்ல 44 ADAவே நாட் அப்ளிகபிள் ஆகும்? அதான் கொஸ்டின், உங்களுக்கான கொஸ்டின். உங்களுக்கு ஒரு டே டு டே டில் 50 lakhs தான், நோ டவுட். 50 லட்ச ரூபா வரலாம். 50 லட்சம் எல்லாரும் 50 லட்ச ரூபாய்க்கு மேல ஏர்ன் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை. சோ உங்களுக்கு டாக்ஸ் ஆடிட் தான் அப்ளிகபிள் ஆகும். 44 ADA இஸ் நாட் அப்ளிகபிள். எஸ், no answer, only Mr. Murali answered 44 ADA applicable. Any other view? என்ன சார் எல்லாம் ஷாக் ஆயிட்டீங்களா? சம்சுதீன் சார், சார் எல்லாம் ஷாக் ஆகி பதிலே சுத்த மாட்டேன்றாங்க. மெராக்கலான கேள்வியா இருக்கு. 44 ADA applicable சார். கே கார்த்திக், எஸ் சார், ஐ ஷாக்டு. ஷாக்டு, எஸ், ஷாக் ஆவறீங்க. அப்ளிகபிள். 44 ADA is talks about accounting professions. There is number of decision, even Chennai ITAT in one cases என்ன சொன்னாங்க, இல்ல இல்ல you are a professionals அப்படின்னு சொல்லிட்டாங்க, அக்கவுண்டிங் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அதனால என்ன அப்படின்னா, சார் என்னோட கிராஸ் ரிசிப்ட் வெறும் 30 லட்ச ரூபா தான், நான் 3 லட்ச ரூபா இன்கம் காமிக்க முடியுமா அப்படின்னால் காமிக்க முடியாது. 50% காமிக்கணும். 50% எவ்வளவு? 30 லட்சத்துல 15 லட்சம் ரூபா. சோ தேர்ஃபோர் 15 லட்சம் ரூபாயை நீங்க இன்கமா ஆஃபர் பண்ணணும். 15 lakh rupees இன்கமா ஆஃபர் பண்ணி நீங்க டாக்ஸ் கட்டணும். எஸ், சோ தேர்ஃபோர் இட் இஸ் அப்ளிகபிள் டு யூ. ஆனா நீங்க ஒன்ஸ் இந்த 50% அப்ளிகபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் தி புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். எஸ் ஆர் நோ? எஸ், யூ ஆர் நாட் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் தி புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் under the income tax law, because you are declaring at the rate of 50% on your gross receipts. 50% on your gross receipt. So therefore your gross receipt is only 30 lakhs. Adila 50%, 15 lakhs. You are not required to maintain the books of accounts. Be happy. You are not subject to tax audit also. You are not subject to tax audit also. சார் நான் 49 லட்சம், நீங்க 49 லட்சமா இருந்ததுன்னா 50% எவ்வளவு? 28 lakhs 50,000 rupees காமிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க ஆடிட் போகும். சார் 51 லட்சம் அப்படின்னா நீங்கள் 50,10,000 ரூபாய் இருந்தா கூட நீங்க என்ன பண்ணலாம்? டாக்ஸ் ஆடிட் ஸ்ட்ரைட்டா போயிட்டு வாட் எவர் தி இன்கம் நீங்க காமிக்கலாம். சோ தேர்ஃபோர் தட் இஸ் 44 AD. So now they are talking about 75 lakh rupees. I think 75 lakh rupees is applicable for tax audit, not for this. This limit is not being increased. This limit is still there. 44 ADA, correct? 44 ADA, the limit is still 50 lakh rupees. So it is there, only 50 lakh rupees is there in a previous year. But tax audit limit is increased from 50 to 75 lakh rupees. So therefore, sir, I am having a books, we can show below 50 lakh. நீங்க நான் டர்ன் ஓவரே குறைப்பேன் அப்படின்னா எப்படி குறைக்க முடியும்? டர்ன் ஓவர் எல்லாம் செக்ல கொடுத்துருக்காங்க, எப்படி டர்ன் ஓவர் குறைக்க முடியும் மிஸ்டர்
Srivari accounts. I am having a book. We can show below 50 lakhs. You can show below 50 lakhs and pay up to 50% tax. Otherwise, get the books of account is audited. Otherwise, get the books of account is audited. That is very important. So therefore, for accounting professions, இதுக்கு முன்னாடி என்ன ஸ்டாண்ட் இருக்குன்னா, no sir, I am not a chartered accountant, I am not a company secretary, I am not a cost accountant, I am not a profession. So section talks about accounting professions. Accounting profession குள்ள நான் வர மாட்டேன், அவங்க தான் வருவாங்க. அதனால 44 ADA எனக்கு applicable ஆகாது. But therefore, that is not correct. So therefore, that is very important. The next very important is, sir, நான் வந்து வெறும் 8% தான் காமிச்சிட்டு இருக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் வெறும் 8% தான் காமிச்சிட்டு இருக்கிறேன். ஆனா வருஷம் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு இருக்கேன். வருஷம் ஒரு ப்ராப்பர்ட்டி எவ்வளவுக்கு? 50 லட்சம் ரூபாய். டோர்னோ ஒரு 50 லட்ச ரூபாய் வாங்க, வருஷம் ஒரு லேண்ட் 10 லட்ச ரூபாய். டர்னோ 2 கோடி, 8% 16 லட்ச ரூபாய் காமிச்சாச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி. சார் 6% வேணாம் சார், 8 போடுங்க, நான் 8% டாக்ஸ் பண்ணுவேன் காமிச்சாச்சு. But every year or 2 years once I am purchasing the property for 50 lakh rupees. But property ki source enna sir, unga business la vandadha sir, angeyuma check kuduthirukren. So this you yourself நீங்களே என்ன காமிக்கிறீங்க அப்படின்னா, என்னோட இன்கம் 8% இல்ல, என்னோட இன்கம் 20% நீங்களே டிக்ளேர் பண்றீங்க for your transactions. So therefore, இதே மாதிரி சிச்சுவேஷன்ல டிபார்ட்மெண்ட் they are taking a very strict stand. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ உன்னோட பிசினஸ்ல இருந்து வந்தது 8% சொல்லிட்ட, பேலன்ஸ் உன்னால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல, உன்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியலங்கிற பட்சத்துல ஏன் உனக்கு வந்து 74% டாக்ஸ் போடக்கூடாது? ஸோ 74% டாக்ஸ் ஏன் போடக்கூடாது? ஸோ therefore you must be very careful with this. சார் நான் இப்போ வந்து நான் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டேன், நான் 30% காமிக்கலாமா? 1 கோடி தான் சார், இந்த வருஷம் ஒரு 10 லட்ச ரூபாய் லேண்ட் வாங்கிட்டேன், 15 லட்ச ரூபாய்க்கு லேண்ட் வாங்கிட்டேன், இந்த வருஷம் பிசினஸ் தான் வாங்கிருக்கிறேன், ஆனா என்னோட டர்ன் ஓவர் வந்து 1 கோடி தான், நான் 30% காமிக்கலாமா அப்படின்னா, எஸ் யூ கேன் ஷோ 30%, எஸ் யூ கேன் ஷோ 30% காமிக்கலாம். ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னாலும், சார் நீங்க வந்து 8% மினிமம் காமிங்க, அதுக்கு மேல நீங்க என்ன காமிங்க, கவர்மெண்ட்டுக்கு வருமானம் தான். So therefore you can show it and pay the tax. That is very important. So அதுக்கு அடுத்தது வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, சாரி ஐ எம் ஹேவிங் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், we can show below 50%. You can show 50% கீழே நீங்க காமிக்கலாம், ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. But you are subject to tax audit. You are subject to tax audit. That is very important. Act says இல்ல நீ 50% தான் காமிக்கிற, இல்ல நீ 8% கீழே தான் காமிக்க கூடாது, அதெல்லாம் சொல்ல. You can show, நீங்க காமிக்கலாம், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. But you have to declare that. அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன வருது? பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர். சார் 8% காமிச்சிட்டேன், சில ஆபீசர்ஸ் ஐ ஹவ் சீன் சார், சில கேசஸ்ல ஆபீசர்ஸ் சார் 8% காமிச்சாச்சு சார், ஓகே பாருங்க ஒரு பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 3% ஆட் பண்ணுங்க, ஆட் பண்ணுவார். ஆட் பண்ணக்கூடாது, ஆட் பண்ண முடியாது. ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, 8% நீ காமிச்சிடு அப்படின்னு சொல்லுது. 8% நான் காமிச்சிட்டேன் அப்படின்னா, என்னோட ப்ராஃபிட் வந்து 4% சார், ஆனா நான் 8% காமிக்கிறேன். என்னோட ப்ராஃபிட் 3%, நான் 8% காமிக்கிறேன். என்னோட ப்ராஃபிட் 8%, நான் 20% காமிக்கிறேன். சோ பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படிங்கிறது திருப்பி இன்னொரு வாட்டி ஆட் பேக் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, சார் டிடிஎஸ் ப்ரொவிஷன் எனக்கு அப்ளிகபிள் ஆகும். டிடிஎஸ் ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிள் ஆகும், நிச்சயமா அப்ளிகபிள் ஆகும். ஆனா டிஸ்அலவன்சஸ் கிடையாது. என்னன்னா, நீங்க ஒன்ஸ் 8% ஆஃபர் பண்ணியாச்சுன்னா, நீ இந்த டிடிஎஸ் குடிக்காததுக்காக நான் டிசோலவ் பண்றேன் அப்படிங்கிறது பண்ண முடியாது. ஆனா டிடிஎஸ் ஆபீசர் நீ ஏன் டிடிஎஸ் டிடக்ட் பண்ணி கட்டலன்னு கேட்க முடியும். ஆனா இங்க என்ன பண்ண முடியாது, டிடிஎஸ் ஏன் டிசோலவன்ஸ் பண்றேன் அப்படின்னு கேட்க முடியாது. அடுத்த கொஸ்டின், சார் என்னோட பிசினஸ்ல எல்லாமே எபோவ் 10,000 rupees சார் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர், ஐ ஆஃபர்ட் 8%. 48(3) வந்து பார்த்துட்டு சார் என்ன சொல்றாரு, இப்ப புக்ஸை பார்த்துட்டு ஆபீசரு, நோ நீ வந்து புக்ஸையோ இல்ல டாக்குமெண்டையோ பார்த்துட்டு என்ன சொல்றாரு, நோ நீ வந்து எல்லாமே 10,000 ரூபாய்க்கு மேல பண்ணிருக்க, நான் ஃபர்தரா ஆட் பேக் பண்ணுவேன்னு சொன்னாருன்னா, ஃபர்தரா ஆட் பேக் பண்ண முடியாது. பிகாஸ் திஸ் 8% அப்படிங்கிறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். This 8% that is very important. Once this 8% is shown, காமிச்சாச்சு அப்படின்னாலும் அதுக்கப்புறம் நீங்க வந்து நான் வந்து பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர் 48(3) இதெல்லாம் நான் பண்ணலாம். ஆனா நான் 269 SS லோன் எல்லாம் வாங்கியிருக்கிறேன் பை கேஷ்.
216 ST நான் வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறேன், ரீபேமெண்ட் ஆஃப் லோன் பண்ணியிருக்கிறேன், எல்லாம் கேஷ். ஆபீசர் கேன் லெவி பெனல்டி. ஆபீசோ பெனல்டி ப்ரொவிஷன்ஸ் நிச்சயமா வந்தே தீரும். பெனல்டி ப்ரொவிஷன்ஸ் நிச்சயமா வந்தே தீரும். There is no doubt about it. So therefore, this is very important in respect of all the common issues related to section 44 AD, 44 ADA and 44 AEA. இது ரெண்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். பெனல்டி ப்ரொவிஷன்ஸ் நீங்க வந்து லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, கேஷா லோன் வாங்கியிருந்தீங்கன்னா ஆபீசர் கேன் லெவி த பெனல்டி பண்ண முடியும் ஆபீசர். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். So therefore, section 44 AD, section 44 ADA and section 44 AE, these are all called a presumptive taxation. These are all called a presumptive taxation. This presumptive taxation is applicable only for certain type of a dealers. Only for certain type of a dealers. எல்லாருக்கும் கிடையாது. You have to fulfill all the conditions. அந்த செக்ஷன்ல என்னென்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்களோ அது அத்தனையும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, சார் நான் 44 AD கேசஸ் தான், என்னோட பிசினஸும் 1 crore கீழே தான், ஆனா எனக்கு ஒரே ஒரு 10,000 ரூபாய் கமிஷன் இன்கம் வந்துருது, நான் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா 44 AD கிளியரா என்ன சொல்லுது? கமிஷன் இன்கம் இருந்தாலே யூ ஆர் நாட் எலிஜிபிள். கமிஷன் இன்கம் இருந்தாலே யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் நாட் பாசிபிள். தேர்ஃபோர் இட் இஸ் நாட் பாசிபிள். கமிஷன் இன்கம் இருந்ததுன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். கமிஷன் இன்கம் இருந்ததுன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். ரைட். ஸோ இப்போ யார் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க? இந்த 3 செக்ஷன் இதுதான் சார். 44 AD, 44 ADA. Another 20 minutes I will go through the return also, what are all the changes in return, and last 5 minutes or 10 minutes I will give time for questions. நீ முடிஞ்ச வரை நான் questions எல்லாம் ஒருத்தர் கேட்டுக்காரு, how many year we can file these sections? 44 AD நீங்க 50 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கிற வரை லைஃப் ஃபுல்லா நீங்க பண்ணிட்டே இருக்கலாம், ஒரு ப்ராப்ளம் கிடையாது. 44 ADA 44 AD பொறுத்தவரை 5 வருஷம் நீங்க கம்பல்சரியா பண்ணணும். அந்த இயர் எந்த இயர் பண்றீங்களோ அதுல இருந்து 5 வருஷம், அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 44 AE பொறுத்தவரை பிரச்சனையே கிடையாது, நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கலாம் அந்த ஸ்கீம்ல. நாம பண்ணலன்னா என்ன பண்றது அப்படின்னா, you are required to get the books of account is audited. That's all. Can you show inconsistent profit every year? Will it come under priority scrutiny? சே முதல் கொஸ்டின் வந்து இன்கன்சிஸ்டன்சி ப்ராஃபிட் அப்படிங்கிறது எதனால வந்தது அப்படிங்கிறது தெரியும். இப்ப நீங்க ஒரு வருஷம் சார் லோனுக்கு போறோம் சார், ஒரு வருஷம் ஒரு 30% போடுங்க, 1 கோடியில 30%, 30 lakhs. அடுத்த வருஷம் வந்து சார் லோனெல்லாம் வாங்கியாச்சு, இந்த வருஷம் நீங்க ஒரு 3 லட்சம் வாங்கிங்கன்னா that will not accept with the department. Correct? டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரை அந்த வருஷம் 30 லட்சத்தை ஆஃபர் பண்ணதை கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. அடுத்த வருஷம் நீங்க ஏன்பா 30% ஆஃபர் பண்ணலங்கிறதான் கொஸ்டின். கரெக்ட்? So therefore you must be very careful. Inconsistency profit. ஆக்சுவலாவே ஒரு கேஸ்ல எங்கள்கிட்ட ஒரு கேஸ்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு டிவிஷனே லாஸ், நாட் 1 or 2 rupees, 44 crores. So ப்ராஃபிட்லாம் கண்டபடி கீழே இறங்கிடுச்சு. பட் we accepted it. So therefore there should be a reason for. அதுக்கு அடுத்தது சார் எவ்ரி இயர் we have maintained 30% ப்ராஃபிட் சார். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, நான் எவ்ரி இயர் 30% காமிச்சிட்டு இருக்கேன், என்னமோ கரெக்டா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. நான் எவ்ரி இயர் 30% புக் ப்ராஃபிட் காமிச்சிட்டு இருக்கிறேன் சார், எனக்கு ஸ்க்ரூட்னி வருமா வராதான்னு கேட்டீங்கன்னா அது வந்து சொல்லவே முடியாது. நீங்க 30% காமிச்சிங்க அப்படிங்கிறதுனால வராதுன்னு, காமிக்கலங்கிறதுனால சில பேர் வந்து ப்ராஃபிட் குறைச்சலா காமிச்சு கூட வரல. இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி உங்களுடைய ஃபேக்ட்ஸை பொறுத்தவரை ஈச் அண்ட் எவ்ரி கேஸ் டீட்டெயிலை பொறுத்து தான் அது எல்லாமே இருக்குது. ஸோ தேர்ஃபோர் நான் இப்படி காமிச்சதுனால எனக்கு எவ்ரி இயர் நான் 30 கரெக்டா காமிச்சதுனால அது ஒரு தாட் இருக்குது. நம்ம இதை கரெக்டா காமிச்சது தான் ஒரு ஸ்க்ரூட்னி வராது அப்படிங்கிறது. அது எல்லாம் பழைய காலம், இப்ப கிடையாது. இப்ப வந்து புதுசு எல்லாமே வந்து டிஜிட்டல் இது. இப்ப 2வது கொஸ்டின் நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. சரி, இப்ப நான் வெஹிக்கிள் மோர் தென் 10 வெஹிக்கிள் வச்சுட்டு இருக்கிறேன், மோர் தென் 10 வெஹிக்கிள் வச்சுட்டு இருக்கிறேன். இதே மாதிரி சிச்சுவேஷன்ல 44 ADA அப்ளிகபிளா ஆகாதா அப்படிங்கறதான் கொஸ்டின். எஸ், 44 AE அப்ளிகபிளா ஆகாதா? That is a question. I am having more than 10 heavy vehicles.
or 10 vehicles. ஏன்னா section talks about the vehicles. Yes. 44 AD வருமா வராதா? More than 10 vehicles. Section 44 AE is not at all applicable. Section 44 AE not applicable. ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா more than 10 owns more than 10 vehicles. Owns more than 10 vehicles. Suppose நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். நான் 2 வெஹிக்கிள் வந்து ஓனா வச்சிருக்கிறேன், 7 வெஹிக்கிள் வந்து ஹையர்ல வச்சிருக்கிறேன். 7 வெஹிக்கிள் வந்து ஹையர், சாரி 9 வெஹிக்கிள் இஸ் ஹையர். 2 ஓன் 9 ஹையர். 44 AD அப்ளிகபிள் ஆகுமா ஆகாது? We can apply applicable. Kumara Guru applicable. Shivari accounts. Yes, applicable. 44 AE applicable. So in the case that I am owning only 2 vehicles. Balance 9 vehicle I am hiring. I am not the owner. So therefore 2 vehicle இருக்கிறதுனால the section is applicable. Less than 10 is applicable. So higher la irukra vehicle you cannot pay it. Higher la irukra vehicle as a owner நீங்க எடுத்துக்கவே முடியாது. So this is in respect of section 44 AD, 44 ADA and 44 AE. மூணுமே very interesting sections. So therefore you please go through this. இதான் maximum இருக்கிறது வந்து இதுதான் 44 AD and 44 AE. Now we will come to the returns. Another 20 minutes is there. We will come to the returns. I am not going to the returns. ஒரு ரிட்டர்னா எடுத்து பார்த்து இங்க வரும் இது வரும் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அது வந்து it will take more time. One. The second is it is more on filing of the returns. But ரிட்டர்ன்ல என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம பேசணும். அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். So the first question is that ITR 1 நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்ப அப்ளிகபிள் ஆகும்ன்றது தெரியும். ITR 1 ஒரு salary வெறும் ஒரே ஒரு house property, income from other sources, agricultural income less than 5,000 rupees, capital gain is less than 1,25,000 rupees. In such situations, you can adopt ITR 1. That is no problem at all. You can adopt ITR 1. But நம்மளுக்கு இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஐ திங்க் சம்சுதீன் சார் கூட தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் டொனேஷன்ஸ், ஐடிஜி டொனேஷன்ஸ், இதே மாதிரி நிறைய டொனேஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிருக்காங்க. டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணவங்க இது வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன்ல தெரிய ஆரம்பிக்கிறப்ப டிபார்ட்மெண்ட் நானே ஒரு 2 கேஸ் நான் அட்டன் பண்ணேன். அதுல ஒரு இன்கம் டேக்ஸ் பிராக்டிஷனர்ஸும் மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா அவரையும் கூப்பிட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்தாங்க. ஏன்னா அந்த அசசி என்ன சொல்லிட்டாரு, ஏன்னா அந்த அசசி என்கிட்ட வந்திருந்தாரு. அவர் ஒரு கம்பெனியில சேல்ஸ் ஹெட். அவருக்கு பொலிட்டிக்கல் டொனேஷன் சொல்லிட்டு ஒரு 7.5 லட்ச ரூபா, ஏடிஜி டொனேஷன் ஒரு 5 லட்ச ரூபா, இதே மாதிரிலாம் போட்டு டாக்ஸை போட்டு ரீஃபண்டை வாங்கி விட்டாங்க. இது டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் அந்த அசசியை பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த அசசில இருந்து யாரை கேட்டாங்க அப்படின்னா யாரு உனக்கு ரிட்டர்னை ஃபைல் பண்ணி கொடுத்தாங்கிறப்ப அவர் கரெக்டா ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த பர்சன் கரெக்டா அவர் பேரை சொன்னாரு. அவர் பேர் சொன்ன உடனே ஸ்ட்ரெயிட்டா அவரை கூப்பிட்டு அவரு சிஸ்டத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்து ஃபைல் பண்ண அத்தனை பேருக்கு நோட்டீஸ் கொடுத்து அவரையும் வார்னிங் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அவர் இன்னும் ரொம்ப இது பண்றப்பதான் நம்ம கொஞ்சம் இன்டர்வியூ சொன்னோம். ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா எந்த சிஸ்டத்துல இதே மாதிரி நிறைய டிடக்ஷன் கிளைம் பண்ணி போக்கஸ் ஆகுதோ அதோட ஐபி அட்ரஸை பிளாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறான். தட் இஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அந்த சிஸ்டத்துல இருந்து அந்த இதுல இருந்து நீங்க ரிட்டர்னை ஃபைல் பண்ண முடியாது. ஸோ தேர்ஃபோர் நீங்க எல்லாரும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். என்ன ரிட்டர்னு, என்ன டீட்டெயில் இருக்குதா இல்லையா, அதர்வைஸ் த டிபார்ட்மெண்ட் மே பிளாக் யுவர் ஐபி அட்ரஸ். சர்டன் கேசஸ்ல ஐபி அட்ரஸை பிளாக்கும் பண்ணிட்டாங்க. சர்டன் கேசஸ்ல சில பேரை கூப்பிட்டு ரொம்ப பயங்கர வார்னிங் இதெல்லாம் நடந்திருக்குது. அவங்க கேஸ் எடுத்து ஸ்க்ரூட்டிங் பண்ணுவான்னு ஆரம்பிச்சு நடந்திருக்கு. ஸோ தேர்ஃபோர் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
So therefore we be careful with that. Yes. இப்ப அதுக்கு அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, சார் எனக்கு வந்து ஏஎஸ்ஆ இருக்கட்டும் டிஎஸ்ஆ இருக்கட்டும் அதுல இன்ட்ரெஸ்ட் வந்துருக்குது, ஆனா 2 வாட்டி இன்ட்ரெஸ்ட் வந்துருக்குது. இப்ப கூட எங்க கிளைண்ட்டுக்கு ஒருத்தர் வந்து 2 வாட்டி ப்ராப்பர்ட்டி, ஒரே சேல், ஆனா 2 வாட்டி ப்ராப்பர்ட்டி not effective method in my opinion. What is that, sir? Okay. LIC commission, can I file ITR1? Yes. Because on the condition is specific. Sorry, LIC commission is a business, correct? So therefore you cannot file it. Correct. Blocking of IP address, not effective method in my opinion. So அவங்க வந்து அந்த கன்சல்டன்ட் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க, நிறைய ப்ரொசீடிங்ஸ் நடந்தது. I cannot disclose more than this. Okay, right. So therefore, AIS, TIS. So therefore, இதுல என்ன நடக்குது அப்படின்னா, சம்டைம்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன ஆகுதுன்னா 2 டைம் சேல் நடந்துருது, 2 டைம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் ஆகுது. ஆனா நான் வாங்கின இன்ட்ரெஸ்ட் ஒன்னே ஒண்ணுதான். ஸோ எல்லாரும் என்ன சொல்றாங்க, சார் 26 AS இருக்குது 2 வாட்டி போட்டுருங்க. நோ. So என்னோட books of accountsல I received only 1 time interest. I will charge you only that interest, not 2 interest. Correct? ஆனா நீங்க EV அந்த இன்கம் டாக்ஸ் போர்ட்டலுக்குள்ள போனீங்கன்னா ஒரு இடத்துல கம்ப்ளைன்சஸ் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு நீங்க இந்த டிரான்சாக்ஷனை you are rejecting அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு. You can give that options. But that navigate ஆக மாட்டேங்குது. I am not much aware of much experience in system. So எங்க ஆபீஸ்ல சொல்றாங்க, இல்ல சார் நேவிகேட் ஆக மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. That is different. But there is one option is available in complaints portal, dashboard complaints portal போனீங்கன்னா இருக்கு. அங்க போயிட்டு நீங்க என்ன I received interest only 12,000 rupees, whereas 2 times 12,000 rupees is interest. So that is very important. So therefore that is very important. So therefore while filing the income tax returns, that is very important. So earlier இருக்கிற ஃபார்ம் 16 குடு, 16B குடு, A குடு வெரிஃபை பண்ணலாம் போயிடுச்சு. இப்போ 26 ASல என்ன இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஆல்சோ அக்செப்டிங், we are also accepting, and there is no problem at all. Once it is reflected, there is no problem at all. அதுக்கு அடுத்தது cash deposit into the bank accounts. That is very important. Cash deposit into the bank accounts is not at all is கரெக்ட் வே ஆஃப் டூயிங் இட். என்ன காரணம் அப்படின்னா, சில பேர் வெறும் கேஷை மட்டும் பேங்க்ல டெபாசிட் பண்ணிருப்பாங்க. 3 lakhs, 2 lakhs, 1 lakhs, 5 lakhs, 6 lakhs, டோட்டலி 1 crore. உங்கள்கிட்ட வரப்ப நீங்க 1 crore at the rate of 8%, 8 lakhs. அவர் என்ன பிசினஸ் பண்றாரு? இது ஒரு கேஸ்ல அவர் பிசினஸே பண்ணல, வாங்கி கேஷ் டெபாசிட்டை வாங்கி வித்ட்ரா பண்ணி வேற யாருக்கோ கொடுத்துருக்காரு. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் சேஸ் நோ 1 crore I will levy 74%, because you are not doing any business. 44AD is applicable only for the business. You are not in any business at all. Therefore, I will not give you. So therefore, that is very important. Cash deposit into the bank. அதுக்கு அடுத்தது house rent allowance. ஒரு கேஸ்ல what happened? House rent allowance. யாரோ ஒருத்தவர் யாரு house rent allowance கேட்டாலும் உடனே ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரு. உடனே 12 மாசத்துக்கு ரிசிப்டையும் உடனே கொடுத்துருவாரு. இதே மாதிரி ஒருத்தவங்க 2 பேர் கொடுக்கல, 32 பேர் கொடுத்துருக்காரு. மொத்த அமௌண்ட் இஸ் இன்வால்வ் இஸ் 2.40 crores. அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து இவரோட பேன் நம்பர் வந்துருக்குது. டிபார்ட்மெண்ட் பார்த்தா இவரோட ஐடி ரிட்டர்ன்ல ஒண்ணுமே கிடையாது. ஏர்போர்ட் டிபார்ட்மெண்ட் தாட் நல்ல கேஸ் இது, நம்ம போலாம், நேரம் போனா கிளம்பி போனா ஃபர்ஸ்ட் வந்து 4 lane ரோடு, அதுக்கப்புறம் 2 lane ரோடு, அதுக்கப்புறம் அப்படியே ஒரு தார் ரோடு, அதுக்கப்புறம் ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லம் ஏரியால போய் நின்னுது வண்டி. அங்க போய் கேட்டா அவர் எழுந்துச்சோடனே சொன்னாரு, எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது, நான் எதுவுமே பண்ணல. So therefore the department இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா கிராஸ் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுகிறார்கள், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால you must be very careful what is there in AIS, what is there in TIS, and whether it is correct or not. And accordingly you have to do it, and accordingly you have to do it. In some cases what happened, TDS transactions not reflected properly. பட் டிடிஎஸ் அவங்க டிடக்ட் பண்ணிட்டாங்கிற உங்களுக்கு ப்ரூஃப் இருந்ததுனாலே
யூ ஸ்டார்ட் கிளைமிங் இட் வித் த டிஎன் நம்பர். ஏன்னா நம்ம கிளைம் பண்ணாம விடக்கூடாது. கிளைம் பண்ணாலும் நாளைக்கு அவங்களே என்ன சொல்லுவாங்க, யூ ஹவ் நாட் கிளைம், அதனால நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஸ்டாண்டு. So you have to also verify whether it is there in 26AS, whether the person is paid the tax or not. That is very important. Sometimes what is happening, இதெல்லாம் நான் ரிட்டர்னை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். So return, I don't want to go into the returns. ரிட்டர்ன் எடுத்துட்டு ITR 1 applicable ஆகும், 2 எப்ப applicable ஆகும், 3 எப்ப applicable ஆகும், I don't want to go. காரணம் என்ன, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். Or otherwise நீங்க இருக்கிற சாஃப்ட்வேர்ல அதுவே செலக்ட் பண்ணி கொடுத்துருது. கரெக்ட்? So therefore, what you have to do is, what are all the issues are there while filing the income tax return? That is very important. Sometimes what is happening, sometimes, sir, நான் ப்ராப்பர்ட்டி விற்கிறேன், நானும் என் ஒய்ஃபு சேர்ந்து ப்ராப்பர்ட்டி வித்துருக்கோம், ஆனா டிடிஎஸ் என் பேர்ல மட்டும்தான் வந்துருக்கு. ஆனா கேபிட்டல் கெயின்ஸ் யார் பேர்ல வருது, என் பேர்லயும் வருது, என் ஒய்ஃப் பேர்லயும் வருது. இப்போ நான் என்ன பண்றது, இதுக்கு சிஸ்டத்துல ப்ரொவிஷன்ஸ் இப்போ வந்துருக்குது. என்ன சொல்றது, ஃபார் யுவர் டிடிஎஸ் ஃபார் யுவர் ஓன் அக்கௌண்ட், டிடிஎஸ் ஃபார் யுவர் அதர் அக்கௌண்ட்ஸ், அந்த அதர் அக்கௌண்ட்ல கொண்டு போய் நீங்க இதை போடணும். போட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா தட் பேன் நம்பர், த டிடிஎஸ் வில் கோ, தட் இஸ் சிஸ்டம் இஸ் நவ் கவர். ஸோ தேர்ஃபோர் தட் யூ ஹேவ் டு வெரிஃபை டிடிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு அதர்ஸ் அப்படிங்கிறது பண்ண முடியும். தட் இஸ் நாட் எ ப்ராப்ளம் அட் ஆல். இப்ப அடுத்த கொஸ்டின்ஸ், சார் நான் 26AS நான் ஃபைல் பண்ணேன் சார் ஜூன் மாசம் ஃபைல் பண்றப்ப 26ASல எவ்வளவு இருந்தது, ஒன்லி 10,000 ரூபா தான் இருந்தது, இல்ல 10 லட்சம் ரூபா இருந்துச்சு, 10 லட்சம் ரூபா இருந்தது. அதுக்கப்புறம் டிடிஎஸும் ஒரு 7,000 8,000 இருந்தது. நான் ஃபைல் பண்ணிட்டேன் ரிட்டர்ன். இப்ப சார் இப்ப வந்து என் டர்ன் ஓவர் 15 லட்சம் இருந்தது. எது சார் கரெக்ட்? நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்றப்ப காமிக்கிற 26AS வச்சுக்கிட்டு நான் பண்ணலாமா, இல்ல நான் பண்ணதான் கரெக்டா அப்படின்னா நீங்க பண்ணது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, முதல்ல நீங்க வெரிஃபை பண்ணுங்க உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தான் கரெக்ட், நாட் 26AS. 26AS is only the facilitator. 26AS is only the facilitators. ஸோ ஒரு கேஸ்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 26ASல ஒரு சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு. ஆனா ஆக்சுவலா அவர் அந்த ப்ராப்பர்ட்டி விற்கவே இல்லை. ஆனா அந்த சப் ரிஜிஸ்டர் ஆபீசர் என்ன பண்ணிட்டாரு, அன்னைக்கு ஃபைல் பண்றப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பேன் நம்பர் வந்து பாத்தீங்களா வித்த ப்ராப்பர்ட்டி, அது எல்லாத்துக்கும் அதையே போட்டாரு. சோ அப்ப இவருக்கு 7-8 ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு. இன்னொரு கேஸ்ல என்னாச்சு, யாரு விட்னஸி பண்ணானோ அவன் பேர்ல அந்த பேன் நம்பரை கொண்டு போய் சேலா ப்ராப்பர்ட்டில போட்டார். அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் ஓனரே கிடையாது, நான் வித்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருந்து யாரு ஓனரோ அவர் வித்திருக்கிறாரு, ஆனா 26ASல வரல. அப்ப வித்திருக்கிறவர் என்ன சொல்றாரு, எனக்கு 26ASல வரல, ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் நான் இதை காமிக்கவே வேண்டாம். தட் இஸ் நாட் கரெக்ட். ஸோ 26ASல இருக்கிறவரு 26AS ரிஃப்ளெக்ட் ஆகாதவரு, நான் ப்ராப்பர்ட்டி வித்தேன், இதான் வித்தேன், 26ASல அப்பியர் ஆகல, பட் நான் வித்துருக்கிறேன், நான் பணத்தை வாங்கியிருக்கிறேன், நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு 26ASல வந்தவர், ஆனா அவரு ப்ராப்பர்ட்டி விற்கவே இல்லை, ஆனா அவர் டைம்ல வந்துருக்குது, அவர் கம்ப்ளைண்ட்ஸ் போர்ட்டல்ல கொடுத்துட்டு அண்ட் ஹி ஹாஸ் டு ஆல்சோ ரைட் டு தி சப் ரிஜிஸ்ட்ரார், நான் ப்ராப்பர்ட்டியே விற்கவே இல்லை, எப்படி நீங்க என்னோட நேம்ல இதை ரெக்டிஃபை பண்ணுங்கன்னு கேட்கணும். இது நடக்கும். சம்டைம்ஸ் நம்ம எல்லாரும் வெரி ஹாப்பி, ஒரு ப்ராப்பர்ட்டி ரெக்கார்டே ஆகல சார், இந்த வருஷம் வரவே இல்லை சார், ஃபைல் பண்ணி அடுத்த ஒரு 2 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா 26ASல வந்து கொடுக்கும். அப்போ வந்து கொஞ்சம் கையோ முயோன்னு ஐயோ விட்டுட்டவன், அதுக்குள்ள டைம் பீரியட் எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும். ஸோ தேர்ஃபோர் அது பண்ணவே கூடாது. யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஸ் கரெக்ட், யூ நோ தட், நீங்க தான் பிசினஸ் பண்றீங்க, நீங்க தான் ப்ராப்பர்ட்டி வித்துருக்கீங்க, ஸோ உங்களுக்கு அது எல்லாமே தெரியும். அப்படிங்கிற பட்சத்துல யூ ஹாவ் டு ரிட்டைன், யூ ஹாவ் டு ஷோ இட் வெதர் இட் இஸ் அப்பியரிங் இன் 26AS ஆர் நாட். இப்போ ஒரு ஜென்டில்மேன் குமாரகுருங்கிறார் கேட்டிருக்காரு, மை ஜிஎஸ்டி டர்ன் ஓவர் இஸ் only 1,000, receipt in 26AS 1,500, can I claim the receipt of 500 in next financial years? சார் முதல்ல நீங்க வெரிஃபை பண்ணணும், உங்களோட டர்ன் ஓவர் 1,000 rupees கரெக்ட். ரிசிப்ட் இன் 26AS அப்படிங்கிறது என்னது? ஸோ 26ASல அவங்க டிடிஎஸ் பிடிச்சது, சம்டைம்ஸ் வாட் வில் ஹேப்பன், அவங்க அட்வான்ஸுக்கு டிடிஎஸ் பிடிச்சிருக்கலாம், எஸ்ஆர்ஓ அட்வான்ஸுக்கு டிடிஎஸ் பிடிச்சிருக்கலாம், அட்வான்ஸ் கொடுத்தாலும் டிடிஎஸ் பிடிக்கணும். அப்ப அட்வான்ஸ் பிடிச்சிட்டாங்க, டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்க அட்வான்ஸ், தட் இஸ் நாட் ரிலேட்டட் டு திஸ் இயர், therefore you can shift to the next year, but you have to reconcile. Your books of accounts is a group, not 26AS. 26AS is a statics.
இன்னைக்கு வரும், நாளைக்கு காணா போகும், நாளைக்கு வரும், திருப்பி ஒரு ஃபிகர் வரும், போகும் வரும். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் உங்க புக்ஸை மாத்திட்டு இருக்க முடியாது. உங்களுடைய புக்ஸை ஆடிட் பண்றப்ப that should be the final figures. So therefore accordingly you have to do it. Yes, that is very important. Items subsequently வரது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது அக்ரூவல் அக்கௌண்டிங், கேஷ் அக்கௌண்டிங், பேசிஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். நீங்க மெயின்டைன் பண்ணலாம். அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங், மெர்கன்டைல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் யூ கேன் மெயின்டைன், நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஸோ அதுக்கு நீங்க என்ட்ரி அக்கார்டிங்லி பாஸ் பண்ணிட்டு பண்ணலாம். கேஷ் பேசிஸ்ல பண்றப்ப கேஷ் ரிசிப்ட், கேஷ் பேமெண்ட் மட்டும் தான் வரும். அப்ப 26 ASக்கும் கேஷ் பேமெண்ட்டுக்கும் யூ ஹேவ் டு டூ த லாட் ஆஃப் ரெகன்சிலேஷன்ஸ். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம எல்லாம் எதுல மாறிட்டு இருக்கிறோம்னா மர்கன்டைல் சிஸ்டம், அக்ரூவல் சிஸ்டம் தான் மாறிட்டு இருக்கோம். பிகாஸ் ஆஃப் 26 AS, TAS, unnecessarily you will get the notice from the department. Once mercantile system, I request you to kindly follow consistently. ஒரு வருஷம் கன்சிஸ்டன்சி, இல்ல ஒரு வருஷம் அக்ரூவல், அடுத்த வருஷம் நியூ, அதுக்கு அடுத்த வருஷம் இதே மாதிரி கேஷ், மர்கன்டைல் மாத்தி மாத்தி இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, next very important is name and PAN mismatch. That is happening. So என்னோட நேம் பேன் கார்டுல ஒண்ணு இருக்குது, ஆதார்ல ஒண்ணு இருக்குது, போர்ட்டல்ல ஒண்ணு இருக்குது. தயவு செய்து what you have to do, you have to show it in a proper form for proper நீங்க சேஞ்ச் பண்ணணும். and accordingly you have to do that. Yes. Capital gains பொறுத்தவரை, ஹவுஸ் ரெண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை, ஏடிசியை பொறுத்தவரை, அதாவது ஓல்டு ஸ்கீம்ல கிளைம் பண்றவங்க பொறுத்தவரை, now they are asking lot of informations. முன்னெல்லாம் நம்ம வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1.5 lakhs போட்டு விட்டுருவோம், 2 lakhs அப்படின்னு போட்டு விட்டுருவோம். பட் இப்போ அதுமே கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா எந்த பேங்க்ல வாங்கினீங்க, எந்த அக்கௌண்ட் நம்பரு, எல்லாத்தையும் கவனிக்கு. ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க கொடுக்குற ஃபிகர் பேங்கோட மேட்ச் ஆகலை அப்படின்னா நோட்டீஸ் வரும். கரெக்ட்? பேங்க் ஆகலை அப்படின்னா நோட்டீஸ் வரும். ஸோ இந்த வருஷத்துல இருந்தே என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கேபிட்டல் கெயின் ஸ்கீம், கேபிட்டல் கெயின்ஸை பொறுத்தவரை காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு வருஷமும் நீ என்ன இம்ப்ரூவ் பண்ண, முன்ன ஒரே தெரியா ஃபிகர் போடுவாங்க, ஒவ்வொரு வருஷமும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட், அதுக்கு என்ன செலவு, அதோட இண்டெக்ஸேஷன் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் இப்போ வருது. ஸோ therefore that is also very important. அதுக்கு அடுத்தது சேஞ்ச் இன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது ஃபர்ம்ல பார்ட்னரோட ஷேர் சேஞ்ச் ஆயிருது, நியூ பார்ட்னர், அதை கூட இந்த வருஷத்துல இருந்து யூ ஹாவ் டு டிக்ளேர் in your return. That is also very important. அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் விட ஆதார் என்ரோல்மெண்ட் அக்னாலஜ்மென்ட் நம்பர், ஆதார் என்ரோல்மெண்ட் நம்பர், ஆதார் நம்பர். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஆதார் என்ரோல் நம்பர் இருந்ததுனாலே நீங்க கொடுத்துட்டா என்ரோல் பண்ணிட்டேன்னு சொன்னீங்கனாலே ரிட்டர்ன் அக்செப்ட் ஆகும். பட் திஸ் இயர் ஆன்வர்ட்ஸ் ஆதார் நம்பர் தான் ப்ரொவைட் பண்ணணும். ஆதார் என்ரோல் நம்பர் இஸ் நாட் அப்ளிகபிள். காரணம் என்ன அப்படின்னா, இருக்கிற டோட்டல் பாப்புலேஷன் 141 கோடியில 99% ஆதார் கார்டு அலாட் ஆயிடுச்சு. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த சிஸ்டத்தையே விட்டு வெளியில எடுத்துட்டாங்க. ஏன் எடுத்துட்டாங்க அப்படின்னா, இனிமேல் ஆதார் ஃபைல் பண்ண அந்த என்ரோல் நம்பரை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஐடி ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஃபைலே பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இஷ்யூஸ் அப்படின்னா, இன்கம் மோர் தென் 50 lakh rupees. Now it is increased to 1 crore. Now it is increased to 1 crore. Sorry. Okay. Now it is increased to 1 crore. 50 லட்சம் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல உங்களோட இன்கம் இருந்ததுன்னா you have to give all the assets. Jewelry, immovable ப்ராப்பர்ட்டிக்கு எல்லா டீட்டெயிலும் கேட்கறாங்க. So you have to give எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட், அந்த காலத்தை பாத்தீங்கன்னா அவ்வளவு டீட்டெயில் கேட்கறாங்க. you have to give. ஒரு கேஸ் இப்ப எங்க ஆபீஸ்ல நேற்றுக்கு ஒரு கேஸ், கேபிட்டல் கெயின்ஸ் மட்டும் 9 கோடி. கேபிட்டல் கெயின்ஸ் 9 கோடினா நவ் அவரோட உட்கார்ந்துக்கிட்டு நாங்க என்ன கேட்டுட்டு வரோம்னா, உங்களோட அசெட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கோம். சரி சார், நான் அசெட்டோட டீட்டெயில் எல்லாம் கொடுக்கல, என்ன ஆகும் அப்படின்னா, யுவர் ரிட்டர்ன் வில் பிகம் defective. You cannot, then you have to rectify your return. So therefore the officer will send a notice on the return, because 50 லட்சம் ரூபாய்க்கு மேல போகணும்னா you have to file your
assets details you have to fill. ஃபாரின் என்ஆர்ஐயா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஆர் ரெசிடென்டா இருந்து ஃபாரின்ல அசட்ஸ் இருந்ததுனாலும் தட் டீடைல் ஆல்சோ யூ ஹேவ் டு கிவ் இட். அந்த டீடைல் ஆல்சோ யூ ஹேவ் டு கிவ் இட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காது. என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, என்னோட இன்கம் லெஸ் than 2.5 lakh rupees. ஈவன் இன் சச் சிச்சுவேஷன் நீங்க ரிட்டர்னை ஃபைல் பண்ணும். என்னென்ன கேஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, டெபாசிட்ஸ் இன் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ஸ் மோர் தென் 50 லட்சம், டெபாசிட்ஸ் இன் சேவிங் பேங்க் அக்கௌண்ட்ஸ் மோர் தென் 50 லட்சம், ப்ரொஃபஷனல் ரிசிப்ட் 10 லட்சம், எலக்ட்ரிசிட்டி பில் 1 லட்சம் பர் இயர், ஃபாரின் டிராவல் 2 lakhs பர் இயர். இதே மாதிரி இருந்தது அப்படின்னா எனக்கு இன்கம் இருக்கோ இல்லையோ யூ ஆர் அகேட் டு ஃபைல் தி ரிட்டர்ன். ஸோ அப்போ ஒருத்தர் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேல கட்டாங்கன்னா அவர் ரிட்டர்னை ஃபைல் பண்ணணும். ப்ரொஃபஷனல் ரிசிப்ட்ஸ் 10 லட்ச ரூபாய்க்கு மேல போனா பண்ணணும். டெபாசிட்ஸ் இன் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் 50 லட்ச ரூபாய்க்கு மேல போனா ரிட்டர்னை ஃபைல் பண்ணணும். ஃபாரின் டிராவல் வருஷத்துக்கு 2 லட்ச ரூபாய்க்கு, சில பேர் பாத்தீங்கன்னா வருஷம் ஃபாரின் டிராவல் போவாங்க. கேட்டீங்கன்னா வருஷத்துக்கு 4 வாட்டி போவீங்க, செலவு 6-7 லட்ச ரூபாய் இருக்கும். இன்கம் டேக்ஸ் என்னன்னா எனக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது, நான் எதுவுமே ஏனே பண்ணல அப்படிம்பாங்க. இதெல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமா சோசியல் மீடியால the department also try to get lot of information. So therefore you must be very careful, correct? So therefore இதே மாதிரி situation the section is that you have to file your income tax return. So foreign travel நிறைய இருக்கும், ஆனா ஐடி ரிட்டர்னே ஃபைல் பண்ணிருக்க மாட்டார். அவர் அசஸியே இல்ல, ஆனா வருஷத்துக்கு 10 வாட்டி போயிட்டு வருது. கரெக்ட். அவங்களை கேட்ச் பண்றதுக்கு தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. So with this the time is 5:26. I think I have completed the important provisions related to yes, TDS 25,000 rupees. Yes, and that is also whether you are claiming or not, you have to file a return. Yes, Mr. Karthik, correct. So now what are all the importance I have discussed with you? So these are all the important provisions being related to 44AD, 44AE, and 44ADA. So with this, I am thankful to Mr. Samsudin, the president, for giving me an excellent opportunity to share my thoughts or views. Thank you for all of your passionary. Any questions, I am ready to answer. Thank you, sir. அதாவது வந்து இந்த ஸ்கீம் வந்து எல்எல்பிக்கெல்லாம் வராது அப்படின்றது வந்து ஆணித்தரமா வந்து சொல்லியிருக்கீங்க. இண்டிவிஜுவல்ஸ்க்கு, ஹெச்இஎஃப்க்கு, ஃபர்முக்கு மட்டும்தான் வரும், எல்எல்பிக்கு வராது அப்படின்றீங்க. 2 கோடியிலிருந்து 3 கோடி ரூபீஸ் வந்து 44ADல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா அவங்களுடைய ரிசிப்ட் 95%க்கு உள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி விஷயம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. எங்களுடைய மெம்பர்ஸ் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார். இது ஏன்னா இன்னும் 1 மாசம் தான் ஃபைலிங் இருக்கு. இதை 44AD நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது. நிறைய கன்ஃபியூஷன் வந்து பூர்த்தி செஞ்சு இன்னைக்கு ஒரு நல்ல கிளாரிட்டியா கிடைச்சிருக்கு.